ஒரு குளத்து பக்கத்துல இருந்த ஒரு மரத்துல வாழ்ந்துகிட்டு இருந்த ஒரு புத்திசாலி குரங்கும் அதே குளத்துல வாழ்ந்துகிட்டு இருந்த ஒரு முட்டாள் முதலையும் நல்ல நண்பர்களா இருக்காங்க. இதுங்க நட்பை பத்தி தெரிஞ்சுக்கிட்ட அந்த முட்டாள் முதலையோட மனைவி, என்னங்க குரங்கோட இதயம் ரொம்ப டேஸ்டா இருக்குமாமா, உங்களோட நண்பரை விருந்து இருக்குன்னு சொல்லி கூப்பிட்டுவாங்க, நான் உங்க நண்பரோட இதயத்தை டேஸ்ட் பண்ணிட்டு கொடுத்துட்றேன். அந்த முட்டாள் முதலையும் தான் மனைவி சொன்ன மாதிரியே அந்த குரங்கை கூப்பிட்டு வருது. அந்த குரங்கு அதோட முதுகுல ஏத்திக்கிட்டு வந்துகிட்டு இருக்கு. பாதி தூரம் வந்துகிட்டு இருக்கப்பயே அந்த முட்டாள் முதலை அதோட மனைவி சொன்னதெல்லாம் அந்த குரங்கு கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கு. நண்பா, குரங்கோட இதயம் ரொம்ப டேஸ்டா இருக்குமாமே, என் மனைவி உன்னோட இதயத்தை டேஸ்ட் பண்ணணும்னு சொன்னா, என் மனைவிக்காக உன்னோட இதயத்தை நீ டேஸ்ட் பண்ண கொடுப்பியா? அந்த முட்டாள் முதலையோட மனைவி தன்னை சாப்பிட போறதை தெரிஞ்சுக்கிட்ட குரங்கு தன்னோட சமயோஜித புத்தியை பயன்படுத்துது. நண்பா, இதையே நீ ஆரம்பத்திலே சொல்லல, நான் எல்லா இடத்துக்கும் என்னோட இதயத்தை நான் எடுத்துட்டு போக மாட்டேன், என்னோட இதயத்தை அந்த மரத்திலேயே வச்சுட்டு வந்துட்டேன், வா திரும்ப அந்த இதயத்தை போய் எடுத்துட்டு வந்துடலாம் அப்படிங்குது. அந்த முட்டாள் முதலையும் இதயம் மரத்துல தான் இருக்குன்னு நம்பி அந்த குரங்க திரும்ப மரத்துக்கிட்டே கொண்டு போகுது. மரத்து மேல தாவி குதிச்சு அந்த குரங்கு இனியும் சவகாசமே வேண்டான்னு அங்க இது ஓடிடுது. என்னைக்குமே முட்டாள் பேச்சை கேட்க கூடாது. இது